அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட், Thursday மார்னிங் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதம் செஞ்சு வேக வச்ச முட்டை வச்சு கட்டிட்டேன். டிஃபனுக்கு தோசையும் சட்னி வச்சு சாப்பிட்டு அனுப்பிட்டேன். மதிய லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சேன். முதல்ல பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகம், முள்ளங்கியும் கட் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சு குக்கர்ல வேக வச்சுட்டு வெந்த பிறகு பருப்பு கடைஞ்சிட்டு முள்ளங்கியும் போட்டு உப்பு புளி சேர்த்து கொதிக்க விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சாம்பார்ல போட்டுடலாம். சாம்பார் செய்யும் போது எப்பவுமே தாளிச்ச பிறகு கொதிக்க விடக்கூடாது, அதோடைய நறுமணம் போயிடும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கடாயில எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், மிளகாய் தூள் போட்டு அடுப்பு சிம்ல வச்சு கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்துல வெந்துடும். முள்ளங்கி சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பாருங்க, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் மீன் இருந்தது, அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு சாம்பாருக்கு இட்லி போட்டுட்டேன். இட்லிக்கும் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ.